ஜம்மு காஷ்மீரில் இருக்கும் டால் ஏரியில் ஊபர் நிறுவனம் படகு சேவையை தொடங்கியுள்ளது. டால் ஏரி ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் அமைந்துள்ள ஒரு நன்னீர் ஏரியாகும். இது காஷ்மீரின் மணிமகுடம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஏரி காஷ்மீர் மக்களின் தேவைகளுக்கு பயன்படுவது மட்டுமல்லாமல் முக்கிய சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது. இங்கு படகு சவாரி மூலம் பல காஷ்மீர் மக்கள் வருமானம் ஈட்டி வருகின்றனர். இதற்காக அவர்கள் பிரத்யேக படகுகளை வடிவமைத்துள்ளனர். இந்த படகுகள் அங்கு ஷிகாரா என்றழைக்கப்படுகின்றன. இவற்றின் அளவுக்கு ஏற்ப ஆட்கள் இதில் பயணிக்க முடியும். மேலும் ஏரியிலேயே தங்கும் வகையிலான ஷிகார்களும் இருக்கின்றன. இந்நிலையில் அமெரிக்காவைச் சேர்ந்த போக்குவரத்து சேவை வழங்கும் நிறுவனமான ஹூபர் டால் ஏரியில் ஷிகாரா சேவையை தொடங்கியுள்ளது. இதற்கு ஹூபர் ஷிகாரா என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த சேவையை ஊபர் நிறுவனத்தின் தெற்காசிய நாடுகளுக்கான பொறுப்பாளர் பிரப்ஜீத் சிங் தொடங்கி வைத்தார். இது ஆசியாவில் ஊபர் நிறுவனத்தின் முதல் நீர்வழி போக்குவரத்து சேவையாகும். முதற்கட்டமாக 7 ஷிகாரா படகு உரிமையாளர்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அரசு நிர்ணயித்த தொகை மட்டுமே இந்த சேவைக்கு வசூலிக்கப்படும் எனவும் வாடிக்கையாளர்களின் தேவையை பொறுத்து இந்த சேவையை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தினமும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த சேவை வழங்கப்படும் என்றும் வாடிக்கையாளர்கள் ஊபர் செயலில் இதற்கு முன்பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் ஊபர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த திட்டம் தொழில்நுட்பம் எவ்வாறு இந்திய பாரம்பரியத்தை மேம்படுத்த முடியும் என்பதற்கான சிறந்த உதாரணம் என்று ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா பாராட்டியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் அரசமைப்பு பிரிவு 370 நீக்கப்பட்டு யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்ட பிறகு அங்கு அமைதியான சூழ்நிலை திரும்பியுள்ளது. இதனால் பல நிறுவனங்கள் காஷ்மீரில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டி வருகின்றனர். இப்போது அமெரிக்க நிறுவனமான ஊபர் அங்கு முதலீடு செய்திருப்பது கவனம் பெற்றுள்ளது.